கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெடுமங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் நடன கலைஞர் அகிலா. கடந்த வெள்ளிக்கிழமையன்று மாலை தனது 1.5 வயது மகன் ஹர்ஷித் உணவு கொடுத்தபோது வாந்தி எடுத்ததாக கூறி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உள்ளார். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குழந்தைகள் நலப் பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஹர்ஷித் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குழந்தை ஹர்ஷித் உடல் முழுவதும் 51 இடங்களுக்கு மேல் இரத்த காயங்களும் தீக்காயங்களும் இருந்ததோடு குழந்தையின் இரு கை எலும்புகளும் உடைந்திருந்த நிலையில் குழந்தை கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளானதால் உயிரிழந்துள்ளதாகவும் குழந்தையின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் அகிலாவின் தாயார் ரீனா நெடுமங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து குழந்தை ஹர்ஷித் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நெடுமங்காடு போலீசார் குழந்தையின் தாய் அகிலாவை பிடித்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கடந்த 2 வருடங்களுக்கு முன் திருமணமான அகிலா 3 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் அவரது கணவர் அகில் உயிரிழந்தார். இந்த நிலையில் தாய் வீட்டிற்கு வந்து குழந்தையை பெற்றெடுத்த அகிலா குழந்தையை தாயிடம் ஒப்படைத்துவிட்டு நடன நிகழ்ச்சிக்கு சென்று வந்தபோது அகிலாவிற்கு கார் டிரைவர் பிரதீப் அஸ்கர் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. காதல் நெருக்கத்தால் இருவரும் திருமணம் செய்யாமல் குழந்தையுடன் வாடகை வீட்டில் ஒன்றாக வசித்து வந்ததும் தெரிய வந்தது. தங்களது தனிமைக்கு அழுது தடையாக இருந்த குழந்தை ஹர்ஷித்தை இருவரும் சேர்ந்து அடித்து சித்திரவதை செய்ததில் ஹர்ஷித்தின் இரு கை எலும்புகளும் உடைந்து உள்ளது. குழந்தை சைக்கிளில் இருந்து விழுந்து விட்டதாக கூறி மாவுக்கட்டு போட்டு வந்ததாகவும் தொடர்ந்து தங்களது தனிமைக்கு தடையாக இருந்த குழந்தை ஹர்ஷித்தை கொல்லவும் திட்டம் தீட்டியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பிரதீப் அஸ்கர் உணவருந்திக் கொண்டிருந்த போது குழந்தை ஹர்ஷித் அழுததால் ஆத்திரமடைந்த பிரதீப் அஸ்கர் குழந்தை ஹர்ஷித்தின் உடல் முழுவதும் சிகரெட்டால் சூடு வைத்தும் அடித்தும் சித்திரவதை செய்துள்ளார். வலி தாங்காமல் குழந்தை அழுததால் அந்த குழந்தையை தூக்கி சுவரில் வீசியதாக கூறப்படுகின்றது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஹர்ஷித் வீறிட்டு அழுதார். குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்கு ஓடி வந்தபோது குழந்தையை தாக்கிய சம்பவத்தை மறைத்த அகிலா தான் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்த போது வாந்தி எடுத்து அழுவதாக அக்கம் பக்கத்தினரிடம் கூறி நம்ப வைத்தார். குழந்தை ஹர்ஷித்தை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று நாடகமாடியதாக கூறப்படுகின்றது. அங்கிருந்து திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தை ஹர்ஷித் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த தகவல் பரவிய நிலையில் வீட்டில் இருந்த பிரதீப் அஸ்கரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து தாக்கத் தொடங்கியுள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த நெடுமங்காடு போலீசார் தாக்குதலுக்கு உள்ளான பிரதீப் அஸ்கரை பொதுமக்களிடம் இருந்து மீட்டு காவல் நிலையம் கூட்டிச் சென்றனர். ஏற்கனவே திருமணமான பிரதீப் அஸ்கர் காதலி அகிலாவை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தனது மனைவியை கிணற்றில் தள்ளிவிட்டும் விஷம் கொடுத்தும் கொல்ல முயன்றதாகவும் 2 முயற்சிகளும் தோல்விகள் முடிந்ததாக போலீசில் வாக்குமூலம் அளித்தார். 3வதாக மனைவியின் தலையை சுவற்றில் மோதி கொலை செய்ய முயன்றதாகவும் தலையில் படுகாயமடைந்த மனைவி சுயநினைவிழந்து படுத்த படுக்கையானதாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் பிரதீப் அஸ்கர் தற்போது காதலி அகிலாவுடன் லிவ்-இனில் குடும்பம் நடத்தி வருவது தெரிய வந்தது. குழந்தை கொலை வழக்கில் அகிலா, பிரதீப் ஆகிய இருவரையும் கைது செய்த நெடுமங்காடு போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காதலுக்கு தடையாக இருப்பதாக பெற்ற குழந்தையை காதலனுடன் சேர்ந்து தாய் சித்திரவதை செய்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.